என்னங்க வியாபாரம்லாம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது மதுரை. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். ஹாய். குட் மார்னிங். மதுரை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து கையில அடிபட்டுருச்சு. போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ மாட்டு சந்தை நடக்குதா, கை மேல துண்டு போட்டு வெலை பேசிப்பாங்களா, அத வீடியோல ஷூட் பண்ணணும். பண்ணுங்க. அது இல்ல, என்னால டிரைவ் பண்ண முடியாது, கொஞ்சம் எனக்காக வண்டி ஓட்டிட்டு வர முடியுமா? என்ன உங்க வீட்டு டிரைவர் நினைச்சீங்களா? எனக்கு 1004 வேலை இருக்குது. ப்ளீஸ் மதுரை. பாருங்க சும்மா என்ன டிஸ்டர்ப். பொண்ணு கூட எல்லாம் தனியா போகாத. ப்ளீஸ் கூட்டிட்டு போ மதுரை. ப்ளீஸ் கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. மா சொல்றேல்ல, அவளால முடியலன்னு தானே கேக்குறா. கூட்டிட்டு போ. கம்முங்க. Thank you ஆண்டி. யாருங்க டேய் டேய் டேய், நில்லு. நீ எங்க போற? டிரைவர் ஒருத்தன் தான், அவன் கிளீனர் ஒருத்தன் வேணும்ல, அதான் போறேன். கிளீனர் மதுரை, நீ வண்டி எடுப்பா. விடுமா, அவனுக்கு போணும். நீ உட்காரு ஆண்டி. ஆமா பெரிய ஆண்டி, இம்சை பிடிச்ச ஆண்டி. நீ படத்துல பால நான் ஆண்டி போட்டுருக்கு. விடுடா, அவங்க போட்டு விடு. ஏய் டேய் மதுரா, போட்டுல பாரு. போடா, போய் கடையில போய் வேலைய பாரு. டேய் மதுரா, வண்டி புது வண்டி, பார்த்து யூஸ் பண்ணு. ஏய் ஸ்டாப். சந்தையை ஷூட் பண்ணும்போது நானும் கேமரா முன்னாடி பேசுவேன், என் முகமும் தெரியும். அதனால கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கணும். ஓ மூஞ்சி நீ மேக்கப் போட்டுக்க போற, அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல, ஒரு கையில எப்படி மேக்கப் பண்ணிக்கிறது? நீ கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியா மதுரை? எது நானா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இது ஒரு டப்பா வேற. மேக்கப்னு ஒரு மேட்டர் மட்டும் இல்லைன்னா உன்ன மாதிரி பொண்ணுங்க வெளியே முகம் காட்டவே முடியாதுப்பா. இந்த பென்சில் கண்ணுக்கு. படிக்கிற பசங்களுக்கு எழுத பென்சில் இல்ல, உன் கண்ணில் கலர் அடிக்க பென்சில். வா. ரொம்ப தேங்க்ஸ். You're so sweet. சோ ஸ்வீட்டு, நாகே ஸ்வீட்டு, கவுண்டமணி ஸ்வீட்டுன்னு காமெடி பண்றாளுங்கப்பா. அது ஒரு பொண்ணு அடிக்கிறது ரொம்ப தப்பு. ஆமா, நீ எந்த உரிமையில அவளை அடிச்ச? போ, அவ கோச்சிட்டு சாப்பிடாம இருக்கா, போய் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு. போ போப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. லெட்டர்ல, கிரீட்டிங் கார்ட்ல, செல்போன்ல, நேர்ல. எனக்கு ஈகோ விட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் இப்படி எல்லாம். நீ பசியோட இருப்ப, உன்னை சாப்பிட சொல்லத்தான் வந்தேன். உன்னை அடிச்சதுக்கு சாரி.
சொன்ன முறை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு தெரியல, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியும். என் உயிரளவு. பாத்தியா, இதுகளுக்கு கூட தெரியுது நாம பிரியக்கூடாதுன்னு. உன் மனசுக்கு தெரியலையா? இந்த பார்வை, இந்த காந்த பார்வைக்கு தாண்டா இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டு சாப்பாடு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. மதுரை, இனிமே நீ இவனோட சேர்றதை நிறுத்திட்டு நல்ல பிள்ளையா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு. அடவான் கிடக்க விடுமா. முதல்ல தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் மாப்பிளைய பார்க்கணும். நல்லவனா அரசாங்க வேலையில இருக்கிறவனா பார்த்து ஜேஜன் கல்யாணத்தை பண்ணும். அண்ணா சாரிண்ணா. லக்ஷ்மி, கை கழுவ தண்ணி கொடு. சொல்லு, யாரு? அண்ணா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. மா அடிக்கிற காத்து வாசத்தை வச்சு அது உப்பு காத்தா ஊதா காத்தான்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவமாண்ணா. சொல்லு, யாரு அது? அண்ணா, அவர் பேர் ஜீவன். இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காரு. அவரும் நானும். சொல்லுங்க. லக்ஷ்மி. எந்த லட்சுமி? அந்த ஸ்டெல்லா மிஸ் பண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைங்க. வேற யாரு? அந்த தாம்பரம் பார்ட்டி லேடிஸ் ஹாஸ்டல். அதான் அப்போ அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே. இல்லைங்க. யோ, நீயே சொல்லியா? யார் அவ? உங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிற பொண்ணு, இந்த மார்க்கெட்ல இருந்து. ஓ, சரி 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 சரி. நம்ம ஆக்டிங் பார்ட்டி. அவளுக்கு என்ன? ஆமா, நீ யாரு? நான் உங்க அண்ணன். அப்படியா? ஏய், 2 ஜில்லு தண்ணி கொண்டு வாங்கடா. இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க 2 வகை. ஒன்று பணத்தை காட்டி படிய வைக்கிறது, இன்னொன்று பாசத்தை காட்டி படிய வைக்கிறது. உன் தங்கச்சி 2வது வகையா? இல்லைங்க, என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா? அப்படிதான் சொல்லுவோம். உன் தங்கச்சி பேர்லயே எனக்கு ஒரு 10 பொண்ணுங்க தெரியும். நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்டா உலகத்திலேயே அதிகமான பொண்டாட்டி எனக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீவங்கிற பேரை மாத்தி தசரதான் வச்சுக்கணும். அர்த்தம் இந்த. அதனால உன் தங்கச்சிய கட்டி வைக்கணும்னு நினைக்காத. கட்டிக்காம அவளை வச்சுக்கிறேன், போதுமா? என்ன யோசிக்கிற? அப்பப்ப வந்து போய்க்கிறேன். உனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு தரேன். அப்படியே 2 வியாபாரத்தையும் பார்த்துட்டு வந்தவா இரு. என்ன? இதோட நிறுத்திக்க. என்ன, பொண்ணு விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்ச அசிங்கம். அமைதியா இருக்கேன். அதிகம் பேசுன உன் பேர்ல இருக்கிற ஜீவனை உடம்புல எல்லாம் பண்ணிடுவேன். மச்சான், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாமே, அவ வயசுக்கு வந்தா சொல்லி அனுப்பு. அவளுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றேன்.